இது குடி விட்டுருந்தா இல்ல எது இருந்தது. ம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க. நானு ம் விழுந்துட்டு ஒரு தண்ணி கேன் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஷோல்டர் மேல தூக்கினு வந்தேன். ம் என்னால அந்த கேன் இறக்கி வச்சுட்டு 2 வாரமா நோவுல அவஸ்தப்பட்டிருந்தேன். டேப்லெட் சாப்பிட்டேன், மருந்து சாப்பிட்டேன், எதுவுமே செட் ஆகல. ம் நம்ம வீட்டுக்கிட்ட பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, எட்வின் பாஸ்டர்னு சொல்லிட்டுன்னு. ம் அங்க வந்துட்டு அவர்கிட்ட ஜெபத்துக்கு போவேன். வாரம் டியூஸ்டே அவர்கிட்ட வந்துட்டு ஜெபத்துக்கு போவேன். ம் அப்போ அந்த சமயத்துல வந்துட்டு நான் அம்மாட்டா அன்னைக்கு நைட்டு என்னால ரொம்ப பாரமா ஒரு கல்லு தூக்கி வச்ச மாதிரி அவ்வளவு நோவு அவசரப்பட்டேன். ம் அம்மாட்ட சொன்னம்மா, இந்த மாதிரி என்னால முடியலம்மா, எனக்கு நோவு ஒரு மாதிரி ஆகுது. ம் அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, அங்க ஜெபம் பண்ண வச்சிருக்க அந்த எண்ணெய் இருக்கு, எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சொன்னாங்க. நானும் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி 5 ஜெப எண்ணெய வந்துட்டு பூசின்னு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பூசிருந்தாங்க. 2 வாரமா இருந்த நோவு அந்த 2 நிமிஷத்துல எனக்கு அந்த நோவு எப்படி மறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் மறாதனால பாஸ்டர்கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே பிரதர் இந்த மாதிரி நான் இருந்தேன், நோவுல அவஸ்தப்பட்டிருந்தேன், நீங்க பிரேயர் குத்த ஆயில நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து பூசி நெஞ்சுக்கு இது பண்ண அந்த 2 செகண்ட்ல அது எப்படி எனக்கு மறந்து போச்சுன்னு எனக்கு தெரியலங்க பிரதர்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியா நின்று சொல்லிட்டு வந்தாங்க. 5 வருஷமா இருந்தது அந்த வலி உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. ரொம்ப 5 வருஷமா கீழே விழுந்துட்டா நான் ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப நோவுல அவஸ்தப்பட்டிருந்து மறுபடியும். ஆனா இப்போ அந்த நோவு எப்படி மறைஞ்சு போச்சுன்னே எனக்கு தெரியல. ஆமென். சோத்ரம். இந்த குடி பழக்கம் வந்து உங்களுக்கு 16 வயசுல இருந்து இருக்குதுங்களா உங்களுக்கு? ஆமாங்க ஆமாங்க பிரதர். 2016 வந்துட்டு நம்ம வீட்டுக்கே தெரியாத அது பழக்கத்தை கத்துக்கினேன். ஆனா ரொம்ப வருஷமா 32 வயசு 33 வயசு மட்டும் குச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டா நானே ஜெபம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா அது வேணான்னு சொல்லிட்டுன்னு. ஆனா எனக்கு இப்போ அந்த எண்ணங்கள் வர்றது இல்ல. ஆமென். என்ன வராது. நானு அந்த கடை சைடு போனா கூட எனக்கு அந்த நினைப்பே வர்றதில்ல. என் பாட்டுக்கு நான் போறேன், என் பாட்டுக்கு நான் வந்துடுறேன். அல்லேலூயா. சோத்ரம். அதே மாதிரி வேலை இல்லாத இந்த குடினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப குடி குடிச்சுன்னு நிறைய பேருக்கு செலவு பண்ணின்னு நிறைய பேருக்கு அந்த மாதிரி குடி வாங்கி கொடுத்துன்னு அந்த மாதிரி எல்லாம் இருந்தேன். ஆனா மறுபடியும் எனக்கு வேலை இல்ல. தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணேன். 7 மாசம் வேலை இல்லாத வீட்டுல இருந்தேன். ஆண்டவரே மறுபடியும் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ண வந்தேன். 7 மாசம் விட்டு மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் ரூபத்துல மறுபடியும் அந்த வேலை கிடைச்சிச்சு. ஆமென். சோத்ரம். அந்த குடி குடிச்சிட்டீங்கன்னா நீங்க வீட்டுல மனைவி அடிப்பீங்களா? மனைவி எல்லாரும் சண்டை போடுவீங்க? என் மனைவி அடிப்பேன். நானு எங்க அப்பா அம்மாவை அவங்களே தேவையில்லாத அடிப்பேன் நானு. சோத்ரம். அந்த குடி குடிச்சிட்டு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. மறாதனால வீட்டுல யாரும் பேச மாட்டாங்க. நான் கேட்பேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டுன்னு. நேத்து என்ன பண்ண இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு சைடு அழுவாங்க, அப்பா ஒரு சைடு அழுவாங்க. வீட்டுல நானு எங்க மனைவி அடிச்சு என் புள்ளெல்லாம் அவ்வளவு பயந்துக்குன்னு. எங்க பாப்பாக்கு இப்பதான் 3 வயசு. பாப்பா நான் அந்த மாதிரி குடி இருக்கிறதுனால ரொம்ப பயப்படுது. சரி அதனாலே அந்த குடியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டு நான் திருந்தி போயிருக்கிறேங்க. எல்லாம் கடவுளோட கிருபை. எத்தனை மாசம் ஆகுது குடி விட்டு? இப்ப நீங்க மறந்த குடி விட்டு 2.5 மாசம் ஆச்சுங்க. ஆமென். சோத்ரம். இனி நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த குடி என்ன வரக்கூடாது. ஏன்னா பிசாசு வந்து கெட்சிக்கிற சிங்கத்தை போல நம்மள விழுங்கதான் பார்ப்பான் ஒவ்வொரு நாளும். அதனால நீங்க ஜெபத்துல இருங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க இன்னும் முழுமையா அர்ப்பணம் செய்யுங்க. நல்லா அறிக்கையிடுங்க பாவத்தெல்லாம். ஆமாங்க. நானே உங்களுடைய வீடியோ வந்துட்டு நான் ஒரு டைம் வந்துட்டு இன்ஸ்டால பார்த்தோங்க. அப்போ அந்த வசனம் வந்துட்டு அது என்கிட்டே நீங்க பேசுற மாதிரி அந்த வசனம் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஆமென். சரி அதுக்கப்புறமேட்டு தான் உங்க இன்ஸ்டால வந்துட்டு உங்க நம்பர் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் கால் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி நீங்க ஜெபம் நல்லா பண்றீங்க, சரி அதுக்கோசரம் நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணிக்கணுங்க ஐயா. நீங்க கூட லாஸ்ட் டைம் எனக்கு ப்ரேயர் பண்ணீங்க, இந்த குடியெல்லாம் விட்டுடணும். 2.5 மாசத்துக்கு முன்னாடி தான் அது. 2.5 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த குடியெல்லாம் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது தகுந்த மாதிரி இந்த 2.5 மாசமா உங்ககிட்ட கால் பண்ணி ப்ரேயர் பண்ணதுல அதோட நான் இந்த குடியெல்லாம் எதுவுமே இல்லாத நல்லபடியா இருக்கேன். அல்லேலூயா. சோத்ரம். ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இனி அந்த குடியை நீங்க தொட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை முழுமையா தொட்டுட்டார்.
ஆமாங்க ஆமாங்க ஐயா. இனி நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் நீங்க மன்னிப்பு கேட்டுன்னே இருக்கணும். ஏன்னா நம்ம செய்த அவ்வளவு பாவங்கள் அக்கிரமங்கள் வந்து நம்ம அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டுன்னு தான் இருக்கணும் நம்ம ஜீவன் இருக்கிறவர். ஆமாங்க ஆமாங்க ஐயா. ஆமா, உண்மையா இந்த சாட்சி அநேக ஜனங்களுக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஒரு பலனா இருக்கும், ஒரு தைரியமா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. இது அவங்களும் இது போல அநேக சாட்சிகள் சொல்லுவாங்கன்னு நம்மளும் விசுவாசத்தோடு நம்ம எல்லாருக்கும் நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஐயா. உண்மையா உங்க சாட்சி பெரிய சாட்சி. உண்மையா இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகள், உங்க மனைவிகளை. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஐயா.